What is Van 't factor? Van 't factor அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a measure of effect of solute on various qualitative properties. Right? அதுதான் Van 't factor. So what are the qualitative properties? Relative lowering of vapor pressure, osmotic pressure, elevation of boiling point, depression of freezing point. So when a solute is added to a solution, when a solute is when a solute is added to solution, there is a change in the colligative properties. So the Van 't factor is a measure of effect of solute on the colligative properties. நம்ம சொல்யூட் ஆட் பண்றது மூலயமா அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ்ல என்னென்ன சேஞ்ச் ஏற்படுது அதை மெஷர் பண்றது தான் அந்த Van 't ஃபேக்டர். இன்னும் சொல்ல போனா ரெக்டிஃபை பண்றதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ரைட். ஸோ பிளைனா சொல்லணும்னா இட்ஸ் a ratio between the actual concentration of the particle produced when the substance is dissolved. நம்ம சொல்யூட்டை வந்து அந்த சொல்யூஷன்ல போட்டு டிசால்வ் பண்ணும்பொழுது எப்படி அதோடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குன்றதுக்கும் அண்ட் த கான்சன்ட்ரேஷன் கால்குலேட்டட் ஃப்ரம் இஸ் மாஸ், அதனுடைய மாஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுற கான்சன்ட்ரேஷனுக்கு உள்ள ரேஷியோ தான் Van 't ஃபேக்டர். ஸோ சிம்பிளாக வி கேன் ஹாவ் திஸ் ஒன் அப்சர்வ்டு colligative property and நார்மல் colligative property. ஒரு சொல்யூட்டை வந்து சொல்யூஷனில் கரைக்கும் பொழுது அந்த colligative ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் வரும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அப்போது கரைச்சதுக்கு அப்புறம் ஏற்படுற அந்த சேஞ்ச் தான் அப்சர்வ்டு colligative ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். கரைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள சேஞ்சு நார்மல் colligative ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இந்த Van 't ஃபேக்டர்ன்றது இட் இஸ் அ ரேஷியோ பிட்வீன் த அப்சர்வ்டு colligative ப்ராப்பர்ட்டி அண்டு நார்மல் colligative ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு சொல்யூட் வந்து சொல்யூஷனில் டிசால்வ் ஆகும்பொழுது அதனுடைய மோலார் மாஸில் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ நம்ம அதை இப்படியும் சொல்லலாம், எப்படி நார்மல் மோலார் மாஸ் பை அப்சர்வ்டு மோலார் மாஸ், அதாவது அந்த சொல்யூட் கரைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற மோலார் மாஸ், கரைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற மோலார் மாஸ். அண்ட் தென் அதே இன்னொரு விதமாக சொல்லணும்னா ஆக்சுவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், அது டிசோசியேட் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள ஆக்சுவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டிசோசியேட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள எக்ஸ்பெக்டட் ஆக்சுவல் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இப்படியும் சொல்லலாம். இது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கணும்னா இப்போ நம்ம 1 லிட்டர் வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த 1 லிட்டர் வாட்டரை அதில் நம்ம 1 மோல் ஆஃப் சுகரை கரைக்கிறோம். சுகரை கரைக்கும் பொழுது அயான்ஸாக மாறுறது கிடையாது. ஸோ அதனால காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மாற போகிறது கிடையாது. பட் அதே சமயத்தில் நம்ம அதே 1 லிட்டர் வாட்டரில் நம்ம 1 மோல் ஆஃப் சால்ட்டை கரைக்கும் பொழுது என்ன ஆகும், இந்த சால்ட் வந்து sodium ions ஆகவும் chlorine ions ஆகவும் மாறிடும். So 1 mole of salt will dissociate into 1 mole of chlorine ion and 1 mole of sodium ion. Right? அப்போ NaCl சொல்யூஷனை பொறுத்த வரைக்கும் தியரட்டிக்கல் டேட்டாவும் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவும் இட் இஸ் நாட் ஈக்குவல். ரைட். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இந்த சேஞ்ச் இன் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஃபேக்டராக தான் அந்த Van 't ஃபேக்டர் யூஸ் ஆகுது. லெட் அஸ் கோ இன் டீட்டெயில் ஹியர். இப்போ NaCl ஒரு மோல் நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம தண்ணியில் கரைக்கும் போது Na plus Cl minus ஆறு. அட் டைம் t is equal to 0, t is equal to 0ன்னு ரியாக்ஷன் நடக்கவே இல்லை. அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும், ஒரு மோல் ஆஃப் NaCl இருக்கும். Na plus Cl minus 0 இருக்கும். ஏன்னா இன்னும் டிசோசியேஷன் நடக்கல இல்லையா, டைம் t is equal to 0. அப்போ நெக்ஸ்ட் கேஸில் டைம் t is equal to tன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம் வச்சுக்கோம். அந்த சமயத்தில் என்ன நடந்திருக்கும், கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கும், NaCl டிசோசியேட் ஆயிருக்கும். நோ மோர் NaCl, அங்கே NaCl இருக்காது. ஸோ 0 மோல் ஆஃப் NaCl. பட் என்னவா இருக்கும், 1 மோல் ஆஃப் சோடியமும் 1 மோல் ஆஃப் குளோரினும் இருக்கும். ஸோ இப்போ Van 't ஃபேக்டர்னா என்னன்னா அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்சர்வ்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, இந்த டிசோசியேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு, 1 மோல் ஆஃப் குளோரின் 2 மோல் இருக்கு, 1 மோல் ஆஃப் குளோரின் 1 மோல் ஆஃப் சோடியம் 1 மோல் ஆஃப் குளோரின் இருக்கு. ஸோ 2 மோல்ஸ் அண்ட் நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது டிசோசியேட் ஆகிறதுக்கு மட்டும் ஒரு தியரட்டிக்கல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்ன இருக்கு, 1 மோல் ஆஃப் NaCl மட்டும்தான் இருக்குது, சோடியமும் குளோரினும் நம்மகிட்ட இல்லை. ஸோ அப்போ 2/1 இஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் Van 't ஃபேக்டர். ரைட். ஃபார் டிசோசியேஷன் அந்த வேல்யூ எதுக்கு மேலே இருக்கணும், 1க்கு மேலே இருக்கணும். ரைட். இப்போ இன்னொரு கேஸ் நம்ம பார்க்கலாமே, இதே மாதிரி இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். லிசன். இப்போ நம்ம என்ன பண்றோம், அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அசிட்டிக் ஆசிட் வந்து பென்சின்ல கரைக்கிறோம். என்ன பண்ணணும்னா அசிட்டிக் ஆசிட் வந்து டைமரைஸ் ஆகும் பென்சின்ல. ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம், 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம்.
அதை பென்சின்ல கரைக்கிறோம். அப்ப அது என்னவா மாறுது? டைமரைஸ் ஆகி ஒரே மாலிகுலா மாறிடுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 மாலிகுல்ஸ் ஆஃப் என்ன எடுத்துக்கிறோம்? அசிட்டிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். அதை பென்சின்ல டிசால்வ் பண்ணும்போது டைமரைஸ் ஆயிடுது. ஒன்னோட ஒன்று பாண்ட் ஆகி ஒரே மாலிகுலா மாறிடுது. அப்போ வாட் இஸ் வேன் ஆஃப் ஃபேக்டர்? அப்சார்ப்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பை நார்மல் ஆர் தியரட்டிக்கல் காலிகேட்டிவ். அப்ப அப்சார்ப்டு காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்றது என்னது? அதாவது ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் பார்க்கும்போது ஒரு மாலிகுல் இருக்கு. நார்மல் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ரியாக்ஷனுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 2 மாலிகுல் இருக்கு. ஸோ அப்போ 1/2 is equal to 0.5. ஸோ இந்த இடத்துல வேன் ஆஃப் ஃபேக்டர்ன்றது 0.5. இப்போ அசோசியேஷன்ல the வேன் ஆஃப் ஃபேக்டர் ஸ்மாலர் தென் 1 இருந்துச்சுன்னா the quantity of solute decreases. அந்த solute-ஓட quantity decrease ஆகுது. And the colligative property increases and molar mass of the solute increases. Colligative property increase ஆகுது, molar mass ஓட solute increase ஆகுது. இதை ஒரு டேபுலேஷன் மூலமா பார்த்தோம்னா பொதுவா நம்ம சொல்யூட்டை சால்வெண்ட்ல கரைக்கும் போது 2 விதமா நடக்கலாம். என்ன நடக்கலாம்? ஒன்னு டிசோசியேட் ஆகலாம். அந்த சொல்யூட் வந்து 2ஆ உடையலாம். இல்ல அந்த சொல்யூட் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து இந்த பென்சில் நடந்த மாதிரி அசோசியேஷன் நடக்கலாம். டைமரைசேஷன் மாதிரி நடக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டிசோசியேஷன் ப்ராசஸ் எடுத்துக்கும். டிசோசியேஷன் ப்ராசஸ்ல என்ன நடக்குது? அந்த சொல்யூட் 2ஆ உடையுது. குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் என்னவாகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா அது என்னவாகுது? நம்ம போடும்பொழுது டிசோசியேட் ஆகுது இல்லையா? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இப்போ குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் இன்க்ரீஸ் ஆனால் குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து குறையும். ஏன் மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் குறையுது? ஏன்னா டிசோசியேஷன் நடக்குது. அப்போ என்னவாகுது? நம்ம போடுற சொல்யூட்டு இட் ப்ரோக் டவுன். அப்போ உடையும் பொழுது அதனுடைய மோலார் மாஸ் குறைய தானே செய்யும். ரைட்? ஸோ இந்த இடத்துல வேன் ஆஃப் ஃபேக்டர் வில் பி கிரேட்டர் தென் 1. இதே நம்ம ரிவர்ஸ்ல கூட வரலாம். வேன் ஆஃப் ஃபேக்டர் வந்து 1 விட அதிகமாக இருந்துச்சுன்னா, I is greater than 1 இருந்துச்சுன்னா அப்போ என்னவா இருக்க முடியும்? மோலார் மாஸ் குறையும், குவாலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் ஆகும், குவாலிட்டி ஆஃப் த சொல்யூட் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி எடுத்துக்கலாம். அசோசியேஷனை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது என்ன ஆகுது? குவான்டிட்டி ஆஃப் சொல்யூட் நம்ம 2 மாலிகுல் போட்டோம்னா அது 1 மாலிகுலா மாறுது. ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகுது. அப்போ காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிக்ரீஸ் ஆகுது. மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் எப்படி ஆகுது? 2 சேர்ந்து 1 ஆகுது இல்லையா? அப்போ மோலார் மாஸ் ஆஃப் த சொல்யூட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த இடத்துல I is lesser than 1. The வேன் ஆஃப் ஃபேக்டர் is lesser than 1. இதை நம்ம ரிவர்ஸ்ல கூட சொல்லலாம். வேன் ஆஃப் ஃபேக்டர் lesser than 1 இருந்தா மோலார் மாஸ் அதிகமாக இருக்கும், காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கம்மியா இருக்கும், குவான்டிட்டி ஆஃப் த சொல்யூட் கம்மியா இருக்கும். இஸ் இட் கிளியர்? ஸோ திஸ் இஸ் த ஜிஸ்ட் அபவுட் த வேன் ஆஃப் ஃபேக்டர். ஸோ இப்போ பொதுவாக இப்போ நம்ம சொல்லணும்னா ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் I, அதாவது இந்த வேன் ஆஃப் ஃபேக்டரோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா determines the concentration of the solute particles in a solution. ஒரு சொல்யூஷன்ல உள்ள solute particlesோட கான்சன்ட்ரேஷனை அது டிட்டர்மைன் பண்றது. இப்போ இங்கே சொன்ன விஷயத்தை தான் they had given in words here. Is it clear? Anyhow, we'll go for it. If I happens to be lesser than 1, I வந்து 1 விட கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோமே, என்ன நடந்திருக்கும்? டைமரைசேஷன் ஆர் அசோசியேஷன். அதான் அசோசியேஷன் நடந்திருக்கும். என்ன சொல்றேன்? the same thing. Acetic acid or benzoic acid, which are known as the dimers in benzene, which divides the number of solute particles by the half and the number of acid molecules. If the solute particles, if the I is greater than 1, என்னவாகும்? Examples NaCl, KCl, MgCl2 இதெல்லாம் டிசோசியேட் ஆகும்போது என்னவாகும்? அது வந்து the number of solute particle increase ஆகும் and molar mass வந்து half a decrease ஆகும். சரி, அப்ப எதுவுமே இல்லை. when I it's equal to 1 அப்படின்னா என்ன? எதுவுமே நடக்காது. சுகரை தண்ணியில் கரைச்சா மாதிரி, குளுக்கோஸை தண்ணியில் கரைச்சா மாதிரி ஒன்றுமே நடக்காது. ரைட்? ஓகே, தென் this quantity can be related to the osmotic coefficient by the relation I is equal to Ng. I is equal to Ng in the equation மூலமா we can relate it to the osmotic coefficient. This I can be calculated by using the formula I is equal to alpha n plus 1 minus alpha, where alpha is the degree of dissociation and n is the number of ions formed from one formula unit mass of the substance. So this is a formula to calculate the Van't Hoff factor I.